ஜெயிச்சோம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. முதலமைச்சர் குடும்பம் எனக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா ஒரே ஒரு வெற்றி வந்து எனக்கு கண் கலங்கினேன். நான் இன்னும் அந்த சகோதரிகிட்ட நான் பேசக்கூட இல்லை ஜெயிச்ச பிறகு. அது யாருன்னா நான் பொதுச்சாளர்கிட்ட சொல்லியிருப்பேன். நம்மளுடைய திருவிக நகருடைய சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி அக்கா. தலைவர் தேர்ந்தெடுத்துட்டாரு வேட்பாளரா. நான் கேட்டேன், அப்ப என்ன 8 மாசம் கர்ப்பிணியா இருக்கிறாங்க, ஒவ்வொரு தெருவா நடந்து போகணுமே, அவங்க போவாங்களாண்ணே, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் அப்பயே சொன்னேன், அண்ணா ஏன்னா அந்த கஷ்டப்படுத்துறீங்க, ஆனா ஜெயிச்ச முடிச்ச பிறகு நம்ம வந்து தலைவர்கிட்ட சொல்லி, நீங்க தலைவர்கிட்ட சொல்லி இன்னொரு போஸ்டிங் கூட கொடுத்துடலான்னு. அதுக்கு அந்த அக்கா வந்து தலைவர்கிட்ட சொன்னாங்க, பொதுச்செயலாளர் சொன்னாங்க தலைவர்கிட்டையும், 8 மாச குழந்தை இல்ல, 9 மாச குழந்தை இல்ல, தலைவரே நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, நான் நடந்து என் குழந்தையோட போறேன், என் குழந்தை பிறக்கும் பொழுது நீங்க முதலமைச்சரா இருப்பீங்க. எவ்வளவு உணர்வு பூர்வமான இயக்கம், எவ்வளவு உணர்வு பூர்வமான இயக்கம். பெண்கள் தலைவர் மீதும் சரி கட்சி மீது எவ்வளவு உணர்வு பூர்வமாக அன்பாக நம்பிக்கையாக இருக்கக்கூடிய இயக்கம். ஒரு அம்மாவுக்கு பெரிய விஷயம் என்னங்க, தன்னுடைய குழந்தைங்க, அந்த குழந்தையும் பாதுகாத்து நடந்து நடந்து எம்எல்ஏ ஆன எங்க சகோதரிய ஒரு ஃபங்க்ஷன்ல நம்மளுடைய மேயர் அக்கா ஒரு கேண்டல கொடுக்க கூடாம, நாங்கள் இதுவரைக்கும் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல கட்சியை பார்த்தது கிடையாது. எங்க தலைவருடைய வளர்ப்பு நாங்கள் அப்படி யாரையும் அவமரியாதைப்படுத்துறதோ, யாரையும் வந்து மாற்று கட்சியை நினைச்சது கிடையாது. எல்லாருக்குமான மரியாதை கொடுத்திருக்கோம். ஆனா ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல புரோட்டோகால் படி சட்டமன்ற உறுப்பினர் மேயருக்கு அப்புறம் இருக்க வேண்டியது, ஒரு கேண்டில் கூட கொடுக்காம மேயருங்கிற ஒரு அகங்காரம் இருக்குல்ல, அந்த அகங்காரம் எங்க வந்துன்னா திமுகங்கிற ஒரு அகங்காரம் இருக்குல்ல, அந்த அகங்காரம் எங்க வந்துச்சுன்னா பிறப்பால் ஒருத்தர் முதலமைச்சரா உருவாக்கினாங்கல்ல திரு மு.க. ஸ்டாலின். தன்னுடைய இளவரசர் உதயநிதி கொடுக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதல் இருக்குல்ல, அந்த துமுர் இருக்குல்ல, இன்னொரு ஆளுங்கட்சி நினைக்கக்கூடிய துமுர் இருக்குல்ல, அந்த திமுறை உடைக்கிறதுக்கு நாங்க திருப்பி திருப்பி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். இது வரைக்கும் நாங்க பதில் சொல்லல. எப்ப எங்களுடைய சகோதரி பல்லவி அக்காவை நீங்க அவமானப்படுத்துறீங்களோ, திரு உதயநிதி அவர்களே, உங்க நெத்தி முன்னாடி சேலஞ்ச் பண்றேன். ஒரு சாதாரண தொண்டனா இங்க இருக்கக்கூடிய ஆர்கே நகர் மக்கள் இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் சேலஞ்ச். இன்னும் 8 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. 8 மாசத்துல 8 மாசம் நடக்க போகுது. தைரியம் இருந்தா, தில் இருந்தா, 75 வருஷம் திமுகவா இருந்தா, பெரிய ஆழமா இருந்தா 25 மேயர்ல ஒரே ஒரு மேயரை ஜெயிச்சிருங்க. ஒரு மேயர், ஒரே ஒரு மேயர். இதே சென்னையில டெபாசிட் வாங்குறீங்களா இல்லையான்னு பாருங்க. எங்களுடைய தேர்தல் வேலையை நேற்றே ஆரம்பிச்சிட்டோம். எங்க அவமானப்பட்டார்களோ, எங்களுடைய பல்லவி சகோதரி எங்க அவமானப்பட்டார்களோ, அந்த நொடியே நாங்கள் தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு பதில் கொடுக்கிறதுக்கு அடுத்த உள்ளாட்சி தேர்தல் ஒரே ஒரு மேயர் ஜெயிச்சிருங்க. அப்ப நான் ஒத்துக்கிறேன், நீங்க திமுக யாரால அசைக்க முடியாது.